ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது திவாகர் அவர்கள் கானா வினோத் மேலே புகார் கொடுத்ததை தொடர்ந்து கானா வினோத் அவர்களோட ஒய்ஃபு இப்போ திவாகர் அவர்களை செம்மையாக கிழிச்சிட்டாங்க. நீலாம் ஒரு ஆளா, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசியிருக்க, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என் புருஷன் மேலே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காங்க. அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. திவாகர் அவர்கள் குக் வித் கோமாளியில் கானா வினோத், புகழ், மாக்காப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து தப்பாக பேசினாங்க, அடித்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் புகழ், மாக்காப்பா, கானா வினோத் இவங்க சைட்லேருந்து அவன் பண்ணது தான் தப்புன்னு அவங்க ஒரு கருத்தை முன் வச்சாங்க. இப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி போயிட்டு வந்த இந்த நிலையில கானா வினோத்தோட ஒய்ஃப் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க, நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு பொண்ணு மேலே கை போட்டுக்கிட்டு அவரோட கணவர் முன்னாடியே நீ இவ்வளோ நாள் உன் கணவர் கூட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இரு இப்படின்னு சொன்னால் எந்த பொண்ணுக்கு தாங்க கோபம் வராது? எந்த ஆணுக்கு தாங்க கோபம் வராது? நீ ஃபேமஸ் ஆகணும்னு பண்ணுற, அது மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்கள தப்பாக பேசக்கூடாது, ஒரு அசிங்கமாக பேசி நீ ஃபேமஸ் ஆகக்கூடாது. உன்னோட திறமையால ஃபேமஸ் ஆனால் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆனால் எப்படி? அப்போ அந்த கணவருக்கு எப்படி இருந்திருக்கும்? கணவருக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தாங்க. அதை தாங்க தட்டி கேட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, இதெல்லாம் தப்பு இல்லை, எப்படி நீ ஆபாசமாக பேசலாம் அப்படின்னு தான் கேட்டாங்க. அதுக்கு உடனே பிடிச்சிட்டு அடித்தாங்க, தப்பாக பேசினாங்க, இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பொய்யா பேசுகிறான் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? அங்கே நடந்த எல்லாருக்கும், அங்கே நடந்த விஷயம் அங்கே இருந்தவங்களுக்கு தாங்க தெரியும். அதை வச்சுட்டு இவன் பேசுகிறத நம்பாதீங்க. மாக்காப்பா ஆனந்தெல்லாம் செட்டில் எவ்வளோ தெரியுமா ஜாலியானால, அண்ட் அன்னைக்கே அவருக்கே அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னா இவன் எப்படி பேசியிருப்பான் பாருங்க அப்படின்னு சொல்லி கானா வினோத் அவர்கள் செம்மையான வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியுது திவாகர் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் தப்பு பண்ணியிருக்காரு, ரொம்ப தப்பாக பேசியிருக்காரு, சீக்கிரமே இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட்டில் இருந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கானா வினோத் ஒய்ஃப் சொன்னதை பற்றி உங்கள் அப்படின்னு நான் கான்வர்ஸில் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.